கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கு நிறைய கேள்விக்குறிகள் தான் இருக்குது. இளைஞராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை தேடி தான் போயிருக்கோம். ஸோ இந்த நேர்காணலில் அப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம் த ஃபவுண்டர் ஆஃப் ஆல்ஃபைன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், மிஸ்டர் ஈஸி பாலா. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் நவீன். படித்து முடிச்சுட்டேன், எனக்கு என்ன வேலை செய்யணும், இல்லை என்ன வேலைக்கு நான் போகணும், என்ன வேலை எனக்கு சூட் ஆகணும். ஸோ இந்த கேள்வி நிறைய பேர் இருக்குது. ஏன்னா இப்போ பாதி பேர் அவங்களுடைய அந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் யூஜி பிஜி பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சதை இல்லை வரத்தை பண்ணுறதை தாண்டி எனக்கு தெரிஞ்சவங்க இதை பண்ணாங்க அதனால் பண்ணேன், இல்லை என்னோட சீனியர் கைட் பண்ணாங்க, பேரண்ட்ஸ் இதை தான் விருப்பப்பட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி. ஸோ இதை நோக்கியே போகுது. அதனால் அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை வாய்ப்புன்னு வரும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக அவங்க வாழ்க்கை இருக்குது. ஸோ ஆல்ஃபைன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன், ஸோ இதுக்கு வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய சொல்யூஷனாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஆல்ஃபைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் எம்ப்ளாயி ஓரியன்ட் கம்பெனி. அதாவது ஆல்ஃபேஸ் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஹாப்பியாக ஆல்ஃபேஸ் ஈக்குவல் டு ஹாப்பி கஸ்டமர்ஸ் அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். யாரையுமே உள்ளே வரும்போது நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி யாரையுமே குக்கி கட்டுற மாதிரி போட்டு உள்ளே கொண்டு வர்றது கிடையாது. நீங்கள் வாங்க, ஒன்று உங்கள்கிட்ட உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும், ரெண்டாவது இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை உள்ளே கொண்டு வருவோம். அது நாங்கள் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்க்கெலாம் யூஸ்வலாக போகிறது கிடையாது. பிகாஸ் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு வெவ்வேறு இடத்துல நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் பிசிடி சிசிடி அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவோம். அதோடு இல்லாமல் அந்த கேம்பஸ் இன்டர்வியூ ரெகுலராக எல்லோரும் வைக்கிற நேரத்தில் நாங்கள் போக மாட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் போயிட்டு அந்த ப்ரீமியர் கம்பெனிஸ்க்கெலாம் யாருமே எடுக்காத பாக்கி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு மாணவர்கள் சமூகம்னு வச்சிங்களேன். ஸோ அவங்கள்ட்ட போய்ட்டு அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 மாதம் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த துறையில் கொண்டு போய் உட்கார வைப்போம். ஸோ இப்படி தான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க மொழியே யாருமே பான் சாஃப்ட்வேர் கிடையாது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது, பான் ஐடி இன்ஜினியர் கிடையாது. அவங்களாம் உருவாக்கப்படுகிறார்கள். அதற்கான வேலை வாய்ப்புகள் எல்லாருக்குமே சமமாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் யாருக்கு எந்த ஓரளவுக்கு மறுக்கப்படுதோ இல்லை யாருக்கு அந்தளவுக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லையோ அவங்கள தேடி போய் கொண்டு வந்து ட்ரைனிங் வச்சு கொடுக்குறோம் எல்லாருமே. இப்போ ஒரு ஐடி ஃபீல்டுக்கு நான் உள்ளே நுழைய போகிறேன்னா அவங்க என்ன ஒரு பயப்படுறாங்கன்னா, ஆல்ரெடி இதுக்குன்னே தனியாக ஸ்பெஷலைசேஷன் நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தானே முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு ஐஐடிஎன்ஸ்க்கோ இல்லை தனியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிஐடி படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு துறையில் இருக்கேன், ஆனால் எனக்கு ஆர்வம் இருக்குது ஐடி உள்ள வரத்துக்கு, ஆனால் இது மட்டும் போதுமா, அந்த பேசிக் குவாலிஃபிகேஷன்லேயே என்னை இது பண்ணிடுறாங்களே, இவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு வரனாக இருக்கும்? நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்ட்லி ரைட். எதுக்காக அது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒவ்வொரு நிறுவனத்துலையும் பார்த்தோம்னாக்கா அவங்களுக்கு இப்போ ஐடினாலே பரவாயில்ல இருக்கிற கருத்து தான். ஏன்னா எல்லாருக்குமே நிறைய சம்பளம் கொடுக்குறோம், அவங்களோட தான் கொண்டு உட்கார வைக்கிறோம் அப்படின்றதுக்காக. அப்படி கொடுக்குற பட்சத்தில் எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, இன்றைக்கி உள்ளே வந்தீங்கன்னாக்கா நாளைக்கு நீங்கள் எனக்கு உடனடியாக சம்பாரிச்சு கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாக்கா உங்கள் மூலமாக எனக்கு 2 லட்ச ரூபா வரணும். அது நீங்கள் என்றைக்கு உள்ளே வரீங்களோ அன்னையிலேருந்தே எனக்கு கிடைக்கணும். அப்படின்னும் போது அதுக்கான ரேஸ் குதிரை யாருன்னு பார்த்து இது ஜெயிக்கும் அப்படின்னு உள்ள கொண்டு வராங்க. நாங்கள் அப்படி பார்க்குறது கிடையாது. எல்லா குதிரையுமே நல்ல குதிரைகள் தான். ஏன்னா ரேஸ் குதிரைன்னு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. புதிய சுமந்து எடுத்த இடத்துல கொண்டு போய் நடத்த உங்களுக்கு உதவுற குதிரைகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்ம உள்ளே கொண்டு வரோம். அதுக்கு நாங்களும் கொஞ்சம் காத்திருக்க தயார். அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 3 மாதங்கள்லேருந்து ஒரு 4-5 மாதம் 6 மாதங்கள் வரைக்குமே அவங்களுக்கு ட்ரைனிங் பயிற்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சோம். அதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட அவங்க கூட ஒரு மென்டார்னு ஒருத்தர் வருவாங்க, கூடவே வருவாங்க. இன்னொரு 4-5 மாதங்கள் தொடர்ந்து அவங்க கூடவே பயணித்து அவங்க என்னெல்லாம் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, அவங்க எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிறாங்களோ அவங்க ஐடிக்கு தயாராகிறதுக்கு அந்த அளவுக்கு தொடர்ந்து எங்கள் கூடயே பயணிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ மற்ற பேர் மாதிரி உள்ளே வந்துட்டு உடனே 2 வருஷத்தில் போகிறேன், இல்லை 1 வருஷத்தில் எனக்கு இங்கே ஒரு கூட 5 ரூபா கிடைக்குது, இங்கே ஒரு 10 ரூபா கிடைக்குது, அப்படி அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வர்றவங்க எல்லாருமே ஆல்ஃபைனில் வி கால் அவர்செல்ஸ் அஸ் ஆல்ஃபேஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்கனாக்கா அந்த ஒரு டெடிகேஷனோட தொடர்ந்து நம்ம ஏதாவது பண்ணணும், ஆல்ஃபைனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டெடிகேஷனோட அந்த ஒரு அர்ப்பணிப்போடு அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அது ஒரு நல்ல மாடலாக இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி எங்கிட்ட அந்த திறமை இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் எங்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை உங்கள்கிட்ட இருக்க திறமை எங்களுக்கும் தெரியும், உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார. இந்த பசங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பேக்லாக் வச்சுருப்பாங்க, 2-3 அரியர்ஸ் வச்சுருப்பாங்க, மேபி ஃபேமிலி ப்ராப்ளமால் எக்ஸாம்ஸ் ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாமல் திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுமா? நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எதன் அடிப்படையில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, உலகத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், இல்லை அவங்களே நம்மள்ட்ட சொல்லணும், இதெல்லாம் என்னோட தனித்திறமைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐடின்றது முன்னாடியெல்லாம் வெறும் சாஃப்ட்வேர் எழுதுறது மட்டும்தான், கோடிங் எழுதுறது மட்டும்தான் இருந்தது. இப்போ அதையும் தாண்டி பல இடங்களில் விரிஞ்சிருக்கு. நிறையவே சொல்லலாம். அதாவது ஒரு கல்ச்சரை ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரியில் என்ன பண்ணணும் அப்படின்றத போய் கேட்டுட்டு வர்றது கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட எல்லாரையும் பேசிட்டு இந்த மாதிரி கல்ச்சர் இருக்குது, அவங்கள்ட்ட இந்த மாதிரி தான் நம்ம பேசணும், இந்த மாதிரி தான் பழகணும், இப்படி தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறது கூட ஐடி செக்டரில் ஒரு தொழில் இருக்குது. அதனால் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எனக்கு கோடிங் தெரிஞ்சால் தான் ஐடியில் இருக்கணுன்ற மாதிரி கிடையாது. பல
தளங்களில் அது விரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமைக்கேற்ற வேலையை நம்மளால் நிச்சயமாக உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஆல்ஃபெண்டுக்கு இருக்குது. அதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னாக்கா என்கிட்ட இது கொடுத்தீங்கன்னாக்கா அதை என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக தாராளமாக வாங்கன்னு தான் வரவேற்கிறோம். இப்போ என்கிட்ட நிறைய பசங்க என்ன காலேஜ் ஜூனியர்ஸாக இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்க அந்த ஸ்தலத்தை வந்து நிறைய பேர் கேட்குறேன் என்னென்னா, பிரதர் ஏதாச்சும் ஒரு வேலை எனக்கு வாங்கித்தாங்க. சரிப்பா என்ன வேலை? ஐடியில் எனக்கு ஏதாச்சும் வேலை வாங்க. ஐடியில் என்ன வேலை? ஏதோ ஒரு வேலை. ஸோ தே டோன்ட் ப்ரிஃபர் லைக் இதுதான் எனக்கு வேணும், ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை. எனக்கே டவுட் வந்துடும், உண்மையிலே ஐடினா என்ன, யார் வேணால் சேரலாமா இல்லை இதுக்குன்னு குறிப்பிட்ட இந்த வேலை மட்டும் தான் இருக்கா? ஸோ நீங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அடிப்படையிலேருந்து ஏதாச்சும் ஒன்று சொல்ல முடியுமா? நீங்கள் நினைக்கிறது இதுதான் ஐடின்னு இல்லைங்க, இதுவும் ஐடின்னு சொல்ல முடியுமா? ஸோ ஐடின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, ஐடின்றதே என்னென்னு ஒரு புதுமை தான். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம திருப்பி ரெப்பிட்டேட்டிவாக நம்ம என்ன மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோமோ அதை வந்து ஒரு மெஷின் பண்ணுறது தான் கிட்டத்தட்ட pretty much ஐடின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த கட்டம் தான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இப்போ ஓவரால் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி வெறும் கோடிங் மட்டும் ஐடி கிடையாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதாவது இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமோ அது மெஷின் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும் போது நம்ம அதை விட பீட் பண்ணி மேலே போகணும். அப்படின்னாக்கா இன்னோவேஷன் இஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். ஸோ இன்னோவேஷனில் என்ன அப்படின்னாக்கா இப்போ இன்றைக்கி தொடர்ந்து பண்ணிட்டோம், அப்பா அம்மா பண்ணாங்க, தாத்தா பாட்டி பண்ணாங்க, அதையும் நம்ம திருப்பி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிப்போம், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி பார்ப்போம். அப்படின்னாக்கா அது வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணுது அப்படின்னாக்கா தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஐடி. இன்றைக்கி வந்து ஐடி இல்லாத துறையே கிடையாது, இல்லைன்னு சொல்லலாம். எதுக்கு எடுத்திங்கனாலும் ஐடி இருக்குது, ஐடி வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நிறைய டொமைன் எக்ஸ்பர்ட்ஸும் தேவை. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நல்லா பண்ணுறீங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபி நல்லா தெரியும், இல்லை வந்து உங்களுக்கு பைக்கை பற்றி நல்லா தெரியும், இல்லை ஏதோ ஒன்று பற்றி நல்லா தெரியும் அப்படின்னாக்கா அதுக்குள்ளே ஐடி எப்படி பண்ணலாம் அப்படின்றது டெஃபினட்டாக உள்ளே வந்து செய்வோம். அதனால் ஐடின்றது இப்போ முன்னாடி மாதிரி தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது கிடையாது, நீக்கமாக நிறைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு வழியில் வேலை இருக்கத்தான் செய்யுது ஐடியில் வந்து கோடிங்கிறது ஒரு சின்ன ஒரு 10% 20% பாட்டு தான். அதை தாண்டி கிட்டத்தட்ட 80% வெளியில் தான் நடக்குது. சார் இன்ஃபேக்ட் இன்னும் சில பசங்க வந்து இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணுறாங்க சொல்லுவோம், இது ஆல்ரெடி ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, லைக் நான் போகும்போது ஒரு பெரிய கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். மேபி அவங்களுக்கு ஒரு 100 ஆப்ஷன் இருந்தாலும் they will choose டாப் 5ல் தான் நான் போகணும். ஆனால் அந்த டாப் 5 வந்து இவங்களை செலக்ட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. they expect ஃபார் இன்னும் ஹையர் அவங்களுக்கான சில க்ரைட்டீரியாஸ் இருக்கலாம், அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி மீட்டப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்மளாம் சோஷியல் அனிமல்ஸ் ரைட், எல்லாமே வந்து நம்மளுக்குன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்கிறாங்க, அவங்கள நம்ம போயிட்டு எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற வரும்போது தான் பெரும்பாலானவர்கள் ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனியில் போய் வேலை செய்யலாம்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டாப் 5 to 7 அந்த மாதிரி கம்பெனிஸில் போய் சேர்றாங்க. ஆனால் அதை தாண்டி நிறைய பேர் இப்போ வந்து இங்கே இந்தியாவில் எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியல, பட் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 75% ஆஃப் த எக்கானமி ரன்ஸ் ஆஃப் ஸ்மால் கம்பெனிஸ், ஸ்மால் அண்ட் மீடியம் கம்பெனிஸ், SMEs, we used to call it as small and medium enterprises. ஸோ அங்கே தான் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் சேர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை மட்டும் தான் கொடுப்பாங்க, அதையே தான் நீங்கள் திருப்பி பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் SMEஸில் வந்து சேரும்போது, இது மாதிரி சிறு குறு நிறுவனங்களை வந்து சேரும்போது உங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும், இங்கேருந்து அது வரைக்கும் எல்லாமே பண்ண முடியும். அது ஒன்று, உங்களுக்கு வேலையும் கிடைக்கிது, எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது லைஃப் லாங் லேர்னிங் தான். நம்ம தொடர்ந்து நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம மேம்படுத்திகிட்டே போக முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்புகள் எங்கே அதிகமாக இருக்கும்னா சிறு குறு நிறுவனங்கள் தான் இருக்கும். அதனால தான் அங்கே போனீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு முழு மனிதனை வெளியில் வரலாம். இப்போ உங்களால் எல்லாத்தையுமே, ஏன்னா ஒரு 2-3 வருடங்கள் இல்லை 5 வருடங்கள் வேலை செஞ்சு வந்துட்டிங்க அப்படின்னாக்கா, அது பண்ணியிருக்கேன் நான் ஏற்கனவே, இது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் ஈஸியாக சர்வசாதாரணமாக பண்ணிட்டு போகலாம், இதெல்லாம் ஏற்கனவே நான் பண்ணதான் அப்படின்ற அந்த முழு ஒரு அனுபவம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள், அது வந்து அதாவது இன்னோவேஷன் கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஓரியன்ட் கம்பெனிஸில் நிறைய பண்ணி கொடுக்கும். அதில் ஒன்று ஆல்ஃபெண்ட். ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 1 மாதம் சரியில்லையா டக்குன்னு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ என்னோடய ஜாப் செக்யூரிட்டிக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதை தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது நீங்கள் வந்து எப்போ எனக்கு வந்து டாப் 5 வேணும்னு போகிறீங்களோ அந்த டாப் 5 ஆல்வேஸ் கோயிங் டு லுக் ஃபார் டாப் 5. ஸோ நீங்கள் அந்த டாப் 5 விட்டு என்றைக்குமே நம்ம டாப் 5 இருக்க முடியாது. தோனியாக இருந்தாலும் சரி, இல்லை ரஜினியாக இருந்தாலும் சரி, என்றைக்கோ ஒரு நாள் இறங்க தான் போகிறோம் கீழே, ரைட்? ஸோ அந்த டாப் 5 இருக்கும்போது தான் நீங்கள் அந்த டாப் 5 கூட ஒட்டி இருக்க முடியும். நீங்கள் என்றைக்கு டாப் 6 வரீங்களோ அவங்களுக்கு நீங்கள் தேவையில்லை, உங்களை வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு தான் நீங்கள் வந்து எப்போதுமே எம்ப்ளாயி ஓரியன்ட் கம்பெனிஸாக போய் பார்த்து பண்ணிங்கனாக்கா அவங்க உங்கள் மேலே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு உங்கள்கிட்டேருந்து வர்றதையும் அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க. ஒருவேளை சறுக்குது, இல்லை வெளியிலேயே மார்க்கெட்டே சறுக்குது அப்படின்னா கூட லாங் டேர்மாக அவங்க பார்க்குறது என்னுடைய கஸ்டமர், என்னுடைய வர ரெவென்யூன்றதையும் தாண்டி எங்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயிஸை நான் ஒழுங்காக பார்த்துக்கணும். அது மாதிரி எல்லாத்தையுமே ஒழுங்காக திருப்பி எம்ப்ளாயி ஓரியன்டாகவே பண்ணிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கேள்வியே வராது.
எப்படி போனீங்கன்னாலும் நாங்களாம் உங்களை எடுக்க மாட்டோம், நீங்களும் எங்களை எடுக்க மாட்டீங்க. அது ஒன்று மட்டும் பார்த்துக்குவோம். அடுத்தது ரெண்டாவது இன்னொன்று முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கணும் இந்த மாதிரி நிறுவனங்கள் அப்படின்னாக்கா, நான் போகும்போது என்னை விட்டு வேலை மட்டும் வாங்குறாங்களா, ஒரு வேலையாளாக மட்டும் பார்க்குறாங்களா, இல்லை என்னை ஒரு முழு மனிதனாக பார்க்குறாங்களா. ஸோ முழு மனிதன் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, நீங்கள் இங்கே 2 வருஷம் வேலை செய்கிறீங்க, 3 வருஷம் வேலை செய்கிறீங்க, இல்லை 1.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னா கூட இங்கே நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அது உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு வரும். ஸோ லேர்னிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ செட்டிங் அப் ஃபார் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். வாட் வி ஆர் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் காலிங் இட் அஸ் வித்தின் AlphaIndia இஸ் செட்டிங் அப் ஃபார் சக்ஸஸ். வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு 2 வருஷம் கழிச்சு வெளியில் போனால் கூட எங்கே போனாலும் மிளருவாங்க, எங்கே போனாலும் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கு என்னென்னலாம் கற்றுக்கணுமோ அதை முதல்ல கற்றுக் கொடுத்துருவோம். இங்கேயே இருந்தீங்கன்னா நல்லது, நாங்களே உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக்குவோம். இல்லை நீங்கள் வெளியில் போனீங்கனாலும் நிச்சயமாக போயிட்டு வாழ்த்தி அனுப்புவோம், நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ வந்து எங்களோட பொறுத்த வரைக்கும் எங்கள் கம்பெனியில் அப்ரோச் பண்ணுறது. ஸோ ஆல்ஃபானோட க்ரோத் எப்படி இருக்குது, குளோபலாக இவங்களோட விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் அவங்களோட க்ரோத் ஆக்சுவலாக கிராஜுவலாக எப்படி இருக்குது? ஸோ இந்த கேள்விக்கு என்ன பதில் தெரிஞ்சு போதும். ஆல்ஃபான் வந்து போன வருஷத்தை விட இந்த வருடம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2.5 மடங்கு நாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம். அடுத்த வருடம் 2024 பார்க்கும்போது குறைந்தபட்சம் 2 மடங்காவது நாங்கள் வளர போகிறோம். அது ஏன்னா 6 ப்ராடக்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்குமே எங்களுக்கு தேவை இருக்குது, நிறைய தேவைகள் இருக்கிறதுனால 2 மடங்கு நிச்சயமாக ஆகும். அதுவும் குறிப்பாக சென்னையில் இருக்கிற வந்து ஒரு அலுவலகத்தில் டெஃபினட்டாக நிச்சயமாக நாங்கள் வந்து 2 மடங்கு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆல்ஃபியுமே உள்ளே வந்து க்ரோ ஆகணும். ஸோ இப்போ வந்து இதை வந்து முழுக்க ஒரு லீடர் ஓரியன்ட் கம்பெனியாக தான் நாங்கள் பார்க்குறோம். இங்கே வந்து இப்படி கீழே இருக்கவங்க ஒருத்தங்க, நீ வந்து இப்போ தான் வந்திருக்க ஃப்ரெஷரு, நீ வந்து 15 வருஷமாக இருக்க, நீ வந்து சீனியர் பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர், அந்த மாதிரிலாம் யாருமே பார்க்கறது கிடையாது. இட்ஸ் அ ஃப்ளாட் ஆர்கனைசேஷன். சிஓவாக இருந்தாலும் சரி, அங்கே ஒர்க் பண்ணுற அந்த கடைசியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஜானிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே சேம் தான். யார் வேணாலும் எது வேணாலும் கொண்டு வரலாம், as long as it is a very good innovative idea, innovative way approachனு வச்சிங்களேன், அதை உடனே நாங்கள் எடுத்துக்கிட்டு தான் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்குரிய கிரெடிட்டும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் 360 growth ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆல்ஃபீஸும் பண்ணுறோம். ஏன்னா 360 growthன்னும் போது ஒரு 3 விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பர்சனல், இன்னொன்று ப்ரொஃபஷனல், இன்னொன்று தேர்ட் ஒன் இஸ் ஃபைனான்ஷியல். ஸோ 3த்தையுமே ஓரளவுக்கு நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு எப்படி அவங்க மேலே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரதுனால தான் நம்ம ரூரல் ஏரியாலாம் வந்தால் கூட அவங்கள இங்கே வந்து இருக்கிறதையும் தாண்டி அவங்க எந்த இடத்துல தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் இருக்கா, அவங்க அப்பா அம்மாலாம் கவலைப்படாமல் இருக்காங்களா, அது வரைக்கும் போய் செக் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு அவங்கள ஓரளவுக்கு மேலே கொண்டு வருவோம். ஸோ அதனால் வந்து க்ரோத்துன்றது கண்டினியூஸாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், ஒரு இண்டிவிஜுவல் லெவல்லையும் சரி, ஆர்கனைசேஷன் லெவல்லையும் சரி. ஸோ மோஸ்ட்டாக இப்போ இந்த ஐடி ஃபீல்டுன்னு வரும்போது அதிகமாக அதோட எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு சிட்டியில் படித்து வளர்ந்தவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு 100% இல்லை 60% ஆஃப் த பீப்புள் அதிகமாக இதுலேருந்து வராங்க. இந்த ரூரல் பீப்புள் ஏன் அதிகமாக வர மாட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்போஷரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் படிக்கும்போது அவங்க நிறைய சிட்டி அதிகமாக வெளியில் போய் படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி ஃபீல்டா, ஐயோ அது வந்து உங்களுக்கானது இல்லை, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்ற மாதிரியே அவங்களுக்கே தெரியாமல் மைண்ட் செட் வந்துடும். ஆனால் நீங்கள் சொல்கிறது அது கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்குது. யூ சூஸ் யுவர் எம்ப்ளாயீஸ் இன் ரூரல் பிளேஸ். வை? முன்னாடி சொன்னது மாதிரி தான், அதாவது வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. பட் உங்களுக்கு அதுக்கான நம்பிக்கை இருக்கா அவங்கள இதுக்கு மோல்ட் பண்ண முடியும்? நானே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் இல்லையா. ஸோ என்னால் அதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது அதான் நான் சொன்னேன். என்னால் முடியும்னாக்கா எல்லாராலையும் முடியும். யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்படுதோ அதே மாதிரியான வாய்ப்புகள் தான் எனக்கு கிடைச்சது. எனக்கு இருந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாக்க எங்கள் அப்பாவுக்கு நிரந்தர வருமானம் இருந்தது, அரசு ஊழியராக இருந்தாங்க. அதனால் இந்த அளவுக்கு நல்லா வர முடிஞ்சது. அந்த வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு சின்ன துருப்புச்சீட்டை கொடுத்தோம்னா போதும், அவங்களால நிச்சயமாக மிளற முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வந்து நம்மளுடைய சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தயக்கமோ இல்லை ஒரு அதாவது பெற்றோர்கள் சைட்லேருந்து வரும்போது அங்கே போய் எப்படி ஒன்றாலும் இருக்க முடியும், உனக்கு என்ன ஏதுன்னே தெரியாது, நீ பாட்டு அங்கே போய் உட்காந்து இறங்கிட்டு அங்கே வந்து திக்குன்னு உட்காந்துருக்கணும், தினம் செத்து பிழைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் திருப்பி வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை, அது அல்ல. மெட்ரோபாலிட்டன் சிட்டிலையும் நீங்களும் வரலாம். அதே மாதிரி வந்து நான் இவ்வளோ தூரம் பெரிய ஆளானது தான் நானுமே. அதனால் நீங்கள் வரலாம், உங்களை கம்பெனியே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு, ஏன்னா நான் பண்ண போகிறது கிடையாது, ஆல்ஃபீஸே கவனிச்சுக்குவாங்க. எல்லாருமே வந்து ஒரு சகோதரத்தோடு தான் பழகுறாங்க. பிகாஸ் லாஸ்ட் 11 years we are the number 1 in North Carolina for behavioral health care, both on the payer side நாக்க இன்சூரன்ஸ் சைடு, and the provider side, which is hospitals, lab, அந்த மாதிரி அவங்க 2 சைட்லையுமே. ஸோ இப்போ 2மே சேர்ந்து வரும்போது எங்களால் நிறைய பட முடியும் அப்படின்ற மாதிரி தோணும். அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹெல்த் கேரில் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை லேபுக்கோ இல்லை வந்து டாக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கோ ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்சூரன்ஸ் சைட் போய்ட்டு இன்சூரன்ஸ் சைட் பண்ணுவாங்க. நாங்கள் 2க்குமே ப்ராடக்ட் வச்சுருந்தோம். ஸோ இப்போவும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது 2த்தையும் எப்படி மேட்ச் பண்ணுறது? ஒரு பக்கம் நிறைய பேருக்கு நமக்கு கொடுக்கணும், ஹெல்த் கேர் கொடுக்கணும். இன்னொரு பக்கம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இது எதனால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா டெக்னாலஜி தான். ஸோ அதனால தான் AlphaIndia is actually kind of coming into healthcare technology side of things. ஸோ இது வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 1-2 நம்ம பண்ணுவோம், பட் எங்களாலே ஒன்றும் பண்ணிட முடியாது. இட்ஸ் a global phenomenon, global problem. So we are going to be really kind of at least taking the first step,
and we will bring in all of our partners to kind of do all those things within the healthcare world. So anga da we are actually having the apparent advantage because behavioral healthcare எங்களுக்கு நல்லா தெரியும், then physical healthcareம் ஓரளவுக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால ரெண்டுத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக 360 கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 6 ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் to kind of give whole person care. So which is going to be pretty much kind of the patient or the person and then the provider and then the payer, all of them kind of coming together, and then the last but not the least the government. So because government is also involved in the whole overall healthcare delivery. So that is what we are actually kind of doing at Alphen. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆல்ஃபின் சொல்யூஷன்ஸ்லேயே ஒருத்தர் வேலை செய்கிறாரு, வேலை செஞ்சுட்டு ஹீஸ் ஒர்க்கிங் இன் யூஎஸ். பட் அவங்க அம்மா அப்பாலாம் இந்தியாவில் இருக்காங்க. அவருக்கு ஒரு பக்கம் ஆல்ஃபின்லேயே நான் ஜாலியாக ஒர்க் பண்ணணும், ஆனால் எங்கள் அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணுன்னா you not only have software solution, you have some healthcare solutions too. So அது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். அதுதான். ஸோ ஒன்று வந்து டெஃபினெட்லி we need to have some solution. there are some solutions out there. பட் அதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றது முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா ஏஜ் பாப்புலேஷனில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, இல்லை நிறைய இடத்துல அவங்க அடிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் பிளேசஸ் தான். ஒன்று ரெஸ்ட் ரூமில் இருக்கும், இல்லைனா குளிக்கும்போது பாத்ரூமில் வைக்க விடுவாங்களா இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா ரேடார் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு சொல்யூஷன், அது வந்து ரிமோட் மானிட்டரிங் சொல்யூஷன் சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா மோஷன் சென்சிங் இன்டெலிஜென்ஸ். தட் இஸ் வாட் we are actually kind of using, மோஷன் சென்சிங் இன்டெலிஜென்ஸ். இது வந்து வெறும் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் செல்ஃபோன் சிக்னல் மாதிரி ஒன்று அனுப்பும். அனுப்பிட்டு அங்கே இருக்கிற அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஏதாவது அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா வித்தின் 2 minutes alert will go to கேர் கிவர். யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களோட பிரைமரி டாக்டருக்கோ இல்லை நர்ஸுக்கோ இல்லை யாரோ ஒருத்தவங்க இருக்கவங்களுக்கு, அதோட இல்லாமல் கூட இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க வேறெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்கள அனுப்பிட்டோம்னா இமீடியட்டாக அவங்க வந்து உடனே ஹெல்ப் பண்ணலாம். பிகாஸ் ப்ரைமரி ஹெல்த் கேரில் வந்து ப்ரைமரி டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுலேருந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம அட்டென்ஷன் கொடுத்தோம்னாக்கா 99% அவங்களை காப்பாற்றிடலாம். ஸோ that is what we are actually kind of ரைட். அண்ட் இன்ஃபேக்ட் இப்போ ஹெல்த் கேரில் இருக்க ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் வந்து சொல்கிறாங்க, பட் அது எனக்கு அதுக்கான வந்து ஒரு ஃபுல் வேல்யூ என்னால் அனுபவிக்க முடியுமான்னு சொன்னால் என்னால் முடியலையேன்றாங்க. ஸோ do you have some special solutions for that? என்னன்னாக்கா இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஒரு செஸ்ட் பெயின் வருது அப்படின்னாக்கா இமீடியட்டாக போய் டாக்டரை பார்க்க முடியாது. நாளைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். அவங்களை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் போயிட்டு காமிச்சிட்டு வரணும். அப்படி இல்லைனாக்கா வேறு 2-3 விஷயங்கள்லாம் இருக்குது, அது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ்னு வச்சுங்க. இங்கே அப்படி கிடையாது, இங்கே உடனே போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்சூரன்ஸில் என்ன உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னாக்கா வந்து ஒரு டாக்டர் இதை சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இன்சூரன்ஸை செக் பண்ணும் அது. பிகாஸ் இன்சூரன்ஸில் ஒரு 4 டாக்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க, அவங்க ஒரு பேனல் இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க இது இந்த தேவையா, இந்த சிம்டம்ஸ்க்கு இல்லை இந்த இதுக்கு இது தேவையான்னு அவங்க செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால் இவங்க கண்ணாபண்ணே எழுத முடியாது. ஒரு டெஸ்ட்டுனாக்கா அதை எழுதிட்டு அதனோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த டெஸ்ட் எழுத முடியும். ஸோ நிச்சயமாக வந்து இன்சூரன்ஸ் அந்த வகையில் நல்லது பண்ணும். அதாவது தேவையானதை மட்டும் பண்ணட்டும், அதை தாண்டி எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணும். அதனுடைய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது உடனடியாக உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. பட் இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், சீப்புன்னு சொல்ல மாட்டேன், காஸ்ட் எஃபெக்டிவ். பிகாஸ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நல்லாவே பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாட் ஐம் ஆக்சுவலி kind of seeing is like med tourism அப்படின்ற மாதிரி ஒரு புது கான்செப்ட் நிறைய வந்துட்டுருக்கு. அப்படின்னாக்கா இப்போ எனக்கு ஒரு பைபாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் யூஎஸில், அங்கே நான் இன்சூரன்ஸ் போக பாக்கி நான் கையோட்டி எவ்வளோ காசு கட்டுறேனோ அந்த காசை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃப்ளைட் ஏறி என் கூட ஒருத்தர் அழைச்சிட்டு இங்கே வந்து நான் அந்த பைபாஸுக்கு முடிச்சுட்டு 15 days இங்கே எல்லாத்தையும் ஊரெல்லாம் சுற்றிட்டு திரும்பி வீட்டில் போய் இறங்கினாக்கா நான் இன்சூரன்ஸ் இல்லாமல் எவ்வளோ காசு கொடுக்குறானோ pretty much அதே தான் கிடைக்கும். ஆனால் நான் இன்சூரன்ஸ் வழியாக அங்கேயே போனேன்னாக்கா 2 நாள் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், 3 நாள் வீட்டுக்கு வந்தாகணும். எனக்கு தேவை இருக்குது இல்லைன்றதெல்லாம் கிடையாது, இன்சூரன்ஸ் 2 நாள் தான் கொடுப்பாங்க. ஆனால் அதே பணத்தை எடுத்துகிட்டு நான் இங்கே வந்துட்டு போகலாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற இது குவாலிட்டியுமே இங்கே இருக்க குவாலிட்டியுமே pretty much கம்பேரபிளாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்கேயும் கிடைக்கிது, மச் காஸ்ட் எஃபெக்டிவ் வே. ஸோ அதுவுமே ஓரளவுக்கு நல்லா கிடைக்குது இந்த மாதிரி வளரும் நாடுகள் அப்படின்றது. ஸோ உங்களோட ஆல்ஃபீஸ்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களோட ஒர்க் கல்ச்சர் பற்றி பேச முடியும். ஏன்னா இப்போ ஐடி ஃபீல்டாகவே எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஓகே நாங்கள் ஜாலியாக இருக்க போகிறோம், ஒர்க்கும் எனக்கு ஒரு பக்கம் ஹெக்டிக்காக இருந்தாலும் வி வாண்ட் அந்த வீக்கெண்டை வந்து செம்ம ஜாலியாக இருக்க போகிறோம், ஒரு 3 months ஒன்ஸ் வந்து ஒரு பெரிய அவுட்டிங் போவோம், அதுக்கேற்ற மாதிரி அந்த கல்ச்சருக்கு எல்லாமே அடாப்ட் ஆகிட்டு வராங்க. ஸோ ஆல்ஃபீஸோட ஒர்க் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஸோ ஒர்க் கல்ச்சர் டெஃபினட்டாக ஏன்னா வந்து ஆல்ஃபின்ல நான் முன்னாடி சொன்னது மாதிரி இட்ஸ் எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் கம்பெனி இன் த சென்ஸ் லைக் ஹாப்பி ஆல்ஃபீஸ் ஈக்குவல் டு ஹாப்பி கஸ்டமர்ஸ். ஸோ தட் இஸ் வாட் we are actually kind of promoting right from day 1 onwards. ஸோ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன இதில் வந்து பியூட்டினாக்கா, ஸோ முன்னாடி சொன்னது மாதிரி ஹெல்த் கேர் இல்லை சாஃப்ட்வேர் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, மோர் தென் வாட் யூ டூ க்ரியேட்டிவ் திங்கிங் வேணும், இனோவேஷன் வேணும். இனோவேஷன் இருந்தால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். நம்ம இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கிறதே கூட அடுத்தடுத்து பண்ணிட்டு போக முடியும். எப்போ உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் மைண்ட் வரும், எப்போ உங்களால் அதை ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு ஹேவ் ப்ரெட்டி மச்
pretty easy, nothing actually kind of worrying you. அப்போ தான் உங்களால் வந்து புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ இளையராஜா ஒரு மியூசிக் போகணுன்னாக்கா நேராக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மலை இருக்கிற மாதிரி இடத்துல ஒரு கடல் இருக்கிற மாதிரி இடத்துல போய் உட்காந்து பண்ணுறாங்க அப்படின்னாக்கா there is a reason for it, because அப்போ தான் அவங்களால நல்லா ஓரளவுக்கு அந்தளவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி. அதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ண விரும்புகிறோம். அதாவது நீ என்ன ஒர்க் பண்ணுறன்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம், நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க. ஸோ யாருமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, யாராவது இப்போ நான் மட்டும் இல்லை, எல்லா லீடர்ஸுமே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஆல்ஃபினில் இருக்க அத்தனை பேருமே லீடர்ஸ் தான். பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுறாங்க, பார்க்கும்போதே தெரியுது டயர்டாக இருக்குனாக்கா அடுத்த நாள் அவங்க வேலை செய்ய விட மாட்டாங்க. ப்ராப்ளி ஜஸ்ட் கோ அண்ட் டேக் ஆஃப் ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் எடுத்துருவாங்க. அது என்ன மாதிரினாலும் இருக்கலாம், என்ன மாதிரி கஸ்டமர் டெட்லைன் வேணாலும் இருக்கலாம், அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம், கஸ்டமர்கிட்ட பேசிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. உடம்புக்கு எடுத்துக்கூடாது, முதல்ல நீ வெளியில் போய்ட்டு ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவங்க போய் எடுத்து திரும்பி வரும்போது எதில் விடுபட்டு வச்சோ அதை போல் 4 மடங்கு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. தே நீட் த பிரேக். சமயத்தில் நம்மளுக்கே தெரியாது. அது நம்ம உட்காந்து அதுக்குள்ளே உட்காந்து ஃபுல்லாக மூழ்கி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தூக்கம் மசி எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம். பக்கத்தில் இருக்கவங்க தான் பார்த்து சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து திருப்பி நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, நான் மட்டும் இல்லை எல்லாருமே எல்லா லீடர்ஸுமே என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, ஹேவ் ஃபன். அதனால் ட்ரீம் பிக். ஃபஸ்ட் நாங்கள் அதை சொல்கிறது, எய்ம் பிக். அதனால் பெருசாக பயங்கரமாக கனவு காணுங்க, அதை நிறைவேற்றுங்க, அதுக்கப்புறம் ஹேவ் ஃபன். போய்ட்டு கொண்டாடுங்க அதை. ஏன்னா நிறைவேற்றிட்டீங்க, பெருசாக ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அது சாதிச்சிட்டிங்க. தென் கோ அண்ட் ஹேவ் ஃபன். ரைட், இதை தான் நாங்கள் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 1 or 2 years வந்து பயங்கரமாக வேலை செய்யுங்க, அப்புறம் 1 year சாலிடாக நீங்கள் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி யோசிங்க. அப்படின்ற மாதிரி அந்த சைக்கிள்குள்ளேயே தான் போயிட்டுருப்போம் நாங்கள். ஸோ ஆஸ் எ CEO ஆஃப் Alpine Software Solution, வாட்ஸ் யுவர் அல்டிமேட் எய்ம்? ஐ எம் கோயிங் டு பி த கன்சியூமர். இன்னொரு 5 years 10 years கழிச்சு அடுத்து வர்ற ஜென்ரேஷன், இப்போ வந்து ஆல்ஃபைண்டோடைய ஆவரேஜ் ஏஜ் இங்கே சென்னை ஆஃபீஸில் பார்த்தோம்னா 23 to 24. ஸோ அவங்க தான் என்ன சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஒன்ஸ் ஐ ரிட்டையர். ஸோ நான் இல்லை, என்ன மாதிரி இருக்கிற எல்லாருமே 60+ எல்லாருமே வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தே ஓன் இட், தே டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, தே ப்ரொடியூஸ் த சொல்யூஷன்ஸ். அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள அது அந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது தான் என்னுடைய கனவோ இல்லை என்னுடைய வந்து கோலாவோ இருக்கும். ஆனால் அதனுடைய பை ப்ராடக்ட், அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்னாக்கா, கிட்டத்தட்ட ஆல்ஃபைண்ட் ஒரு 10 million பீப்புளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. யூனோ இட் வாஸ் மேக்கிங் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர். நான் ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர்னு சொல்கிறது வந்து பிஹேவியரல் ஹெல்த் கேராக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த் கேராக இருக்கலாம். தி என்டையர் ஜேர்னி என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அந்த என்டையர் ஜேர்னியை மேப் பண்ணுறதா இருக்கலாம். அந்த ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் அண்ட் வெல்னஸ் வந்து affordable by everybody. So that is what we need to really kind of make sure. So Alpine will play its role. How they can contact you, இல்லை எப்படி உங்களை Alpine அப்ரோச் பண்ணலாம்? இப்போ பல வழிகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்கோம். எங்களோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அவங்க வெப்சைட்டில் போனீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் நாங்கள் சொல்கிற மாதிரி வந்து பேட்சாக தான் எடுப்போம், ஒவ்வொருத்தராக எடுக்க மாட்டோம். வி ஆர் நாட் ரெக்ரூட்டிங் ஃபார் எனி கிவன் ஸ்பெசிஃபிக் ரோல். இந்த ரோலுக்கு தான் எனக்கு வேணும், இதுக்கு தான் வேணும், ஒரு ஹெச்ஆருக்கு ஒன்று வேணும், இல்லை வந்து ஃபைனான்ஸ்க்கு ஒன்று வேணும், அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கிறது கிடையாது. ப்ரெட்டி மச் எல்லாருமே உள்ளே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு பேட்சாக தான் இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி மாதங்களில் தான் வந்து வழக்கமாக நாங்கள் எடுக்கிறது வழக்கம். அப்போ வெப்சைட்டில் இருக்கும். அடுத்தது வந்து இருக்கிற ஆல்ஃபேஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஓரளவுக்கு அவங்களாமே ரீச் அவுட் பண்ணுவாங்க. நான் அடுத்தது எங்களுடைய சோஷியல் மீடியாவிலுமே நாங்கள் லிங்க்டின் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நாங்கள் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இது மாதிரி வருது, நீங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் பியூர்லி வாக்கிங், அந்த மாதிரி தான் வரும். நாங்கள் வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்றதெல்லாம் பார்க்குறது கிடையாது. யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வரலாம், வாக்கின்ற மாதிரி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வரும். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். யாராவது வந்து நம்மளுக்கு கூட்டு போக மாட்டாங்களோ, ஒரு தேவதூதர் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எங்கேயுமே நடக்க போகிறது கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாக் ஒன்லி ஒன்ஸ், பட் யூ ஹாவ் டு சீக் ஃபார் இட். ரைட், நம்ம தேடி போகணும். தேடி போகும்போது எங்கே முதல் வாய்ப்பு கிடைக்குதோ உடனடியாக அதை பயன்படுத்திட்டு மேலே போக ஆரம்பிக்கணும். இது வேணாம்னு போனோம்னா கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அவங்களும் தேடணும். அதே சமயத்தில் நாங்களுமே எந்த அளவுக்கு எவ்வளோ பேர் போய் ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரும் ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கிரேட் சார், ஆல் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். ஸோ மக்களுக்கு உண்மையிலே இப்போ இருக்க காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் சொல்லுவாங்களே, ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடச்சிடாதானே. ஸோ பீட் ஆன் த சாஃப்ட்வேர் சைடு, ஆன் த ஹெல்த் சைடு. ஸோ யூ ஹேவ் எல்லாத்துக்குமே நீங்கள் உங்கள் கையில் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாமே இந்த வளர்ச்சி வந்து இன்னும் மென்மேலும் அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் நம்பிக்கையோட இந்த நேர்காணல் நிறைவு சார். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி.